அதான் இயேசு கிறிஸ்து வந்தாரு, பண்ணி முடிச்சாரு, மேலே போயிட்டாரு. கடவுளுடைய சிங்காசனத்தை வலதுபாச சிங்காசனம் இருக்கிறாரு. இடதுபாச சிங்காசனம் காலியாக இருக்குது. எங்க இருக்க போட்டிருக்காங்க மாமனிதன் சிங்காசனம் எப்படி போட்டிருக்காங்க. வலதுபாச சிங்காசனம் இயேசு கிறிஸ்து, இடதுபாச சிங்காசனம் மாமனிதன் போட்டிருக்காங்க. இடதுபாச காலியாக இருக்கு, அங்கே உட்காரணும். பேச என்ன செய்யறாரு? கடவுள் சொன்ன வார்த்தைகளை தூதும் சேனைகளும் நிர்வாகித்து கொண்டு வருகிறார். வானம் பூமி சமுத்திரம் எல்லாத்தையும், சூரியன் சந்திரன் எல்லாத்தையுமே நிர்வகிச்சுட்டு வர்றாரு. எது இங்க இருக்கணும், எங்க போகணும், எங்க போகணும், மழை இப்போ போயணும், எங்க போயணும்னு நிர்வகிச்சுட்டு வர்றாரு. யார் ஆவி எடுக்கணும், யாரை பூமிக்கு அனுப்பணும், யார் மகனை அனுப்பணும், எந்த நாட்டுக்கு அனுப்பணும், இதெல்லாம் பெரிய கம்ப்யூட்டர். அங்கே ஒரு பெரிய கம்ப்யூட்டர், பெரிய ஆஃபீஸ் நிர்வாகம் இயங்கி கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு யாரும் தெரியாது. கடவுள் இல்லைன்னு சொல்லலாம் முட்டாள்கள். இயங்கி கொண்டு யாருக்கு மகனை அனுப்பணும், இந்த ஜாதி அனுப்பணும், இந்த நாட்டுக்கு அனுப்பணும், கிறிஸ்தவனா முஸ்லீமா எல்லாம் அனுப்பணுங்கிறது அங்கே முடிவு அனுப்பிட்டு இருக்காங்க. அந்த பணியைத்தான் இயேசு செஞ்சு கொண்டிருக்கிறேன். நான் இந்த இறைப்பணி முடிச்சோன்னு நான் மேலே போய் நான் இடதுபாச சிங்காசனம் உட்காந்து நான் பணி செய்யணும். அப்பாவுடைய ஒத்துழைப்படி நானும் இயேசு கிறிஸ்துவும் பணி செய்யணும். கீழே 1000